Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து போன vlog-ஓட ஒரு பார்ட்னு கூட சொல்லலாம். Because போன vlog-ல வந்து நான் எப்படி விநாயகர் சதுர்த்தி வந்து நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்றத பத்தி ஒரு டீடைலா ஒரு vlog காட்டியிருந்தேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொலக்கட்டையோட மேல் மாவு எப்படி ரெடி பண்றது அப்படினு சொல்லி இந்த வீடியோல நான் காட்ட போறேன். சோ கொலக்கட்டை பொறுத்த வரைக்கும் செய்யறப்ப நல்லா சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படினா ஹார்ட் ஆயிடும் அந்த அவுட்டர் பார்ட் எல்லாம். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்றத பத்தி டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ரெண்டு விதம் காட்ட போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை மாவு. அது வந்து நம்ம அரிசி ஊற வச்சிட்டு நல்லா உணர வச்சிட்டு நல்லா ட்ரையா மாவு அரைச்சுக்க போறோம். மிஷின்ல இல்லாட்டி நீங்க வந்து மிக்ஸிலே கூட ரெடி பண்ணிக்கலாம். சோ அந்த டைப் ஒன்னு நான் காட்ட போறேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தண்ணியை நம்ம வந்து வெட் மாவு மாதிரி ரெடி பண்ண போறோம். அது வந்து நம்ம இட்லி மாவு மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வதக்கி ஒரு கொலக்கட்டை பண்ண போறோம். ஸோ இது ரெண்டுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க பண்ணலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா வருங்க கொலக்கட்டை. ஸோ ரெண்டுமே ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. வீட்டில் மிக்ஸி இருந்தாலே போதும், நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எப்படி இந்த மாவு ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எல்லா விதமான கொலக்கட்டை பண்ணுறதுக்கும் நம்ம அரிசி ஊற வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரை மாவு அரைக்கிறதுக்கான அரிசி ஊற வைக்கிறேன். அதுக்கு இங்கே நான் வந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 2 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லாட்டி 1 கப் பச்சரிசி அப்புறமா 1 கப் புழுங்கல் அரிசி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா அலசிட்டு நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊற வைக்க போகிறோம். நல்லா ஊறணும், அப்போ தான் உங்களுக்கு அரிசி மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஒரு துணி இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி அரிசி தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு உணர வச்சுக்கலாம். சுத்தமாக நம்ம அரைக்கிறப்போ தண்ணி இருக்கக்கூடாது. அதிரசத்துக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அதே டெக்னிக் தான். ஸோ இப்போ அரிசியை நல்லா நம்ம வந்து பரப்பி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா உணர வச்சிடலாம். உணர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக வெட் மாவு, அதாவது ஈர மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அரிசி நான் எடுத்திருக்கேன். இதுக்கும் நான் வந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுலேயே நீங்கள் வந்து 1 கப் பச்சரிசி 1 கப் புழுங்கல் அரிசி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊறட்டும். இப்போ வந்து நம்ம 2 அரிசி ஊற வச்சோம் இல்லையா, ஒன்று வந்து நம்ம ஊற வச்சு நல்லா உணர வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை மாவாக அரைச்சிக்க போகிறோம். அடுத்தது இந்த அரிசி பாருங்கள், நம்ம வந்து வெட் மாவு அரைக்கிறதுக்காண்டி ஊற வச்ச அரிசி. ஸோ இதுவும் நல்லா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊறிடுச்சு. ஸோ இந்த அரிசி ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரை மாவையும் நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈரமாவை அரைக்கிறதுக்கு இங்கே மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வதக்கிறப்போ சரியாக வந்துடும். இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ட்ரையாக மாவு அரைக்கிறதுக்கு நம்ம அரிசியை உணர போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கையில் பிடிச்சி பார்க்கணும், லேசாக உங்களுக்கு கையில் ஒட்டணும். சேம் நம்ம அதிரசத்துக்கு பண்ணுற மாதிரியே தான். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு மாவு நல்லா ட்ரையாக வரும். இப்போ இதை வந்து நீங்கள் மிஷினில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கொலக்கட்டைக்கு தேவையான 2 மாவுமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஈர மாவு பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியான பதத்திலே எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வதக்கினாலுமே நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து வதக்க போகிறோம். அடுத்ததாக ட்ரை மாவு பாருங்கள், இது வந்து நல்லா நம்ம வந்து நைஸாக பொடியாக அரைச்சி வச்சாச்சு. உங்களுக்கு மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் நெருன்னு இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா சளிச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். வெட் மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், இட்லி மாவு மாதிரி. அதே மாதிரி இந்த மாவு இருக்கு இல்லையா, நீங்கள் அரிசி நல்லா காய வச்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். மிஷினில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு நைஸ் ஆகிடும். ஸோ மிக்சியில் வந்து நம்ம கம்மியான குவான்டிட்டி பண்ணுறப்போ மிக்சிலே கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த மாவை எப்படி வதக்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஈர மாவை வதக்குறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தனையுமே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க ஈர மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கொலக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா நம்ம வந்து தீயை சிம் பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கணும், இல்லைனா மாவு வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிரும். நல்லா கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கணும். கரெக்டாக 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவெல்லாம் நல்லா கெட்டியாகி திரண்டு வர ஆரம்பிச்சிடும். இதுதாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் கொலக்கட்டை மாவு பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் கொலக்கட்டை. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மாவு திரண்டு வந்துட்டுருக்கு.
கையில் தொட்டிங்க அப்படின்னா ஒட்டக்கூடாது. அந்த பதத்துக்கு வந்தனுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா உங்களுக்கு திரண்டு வந்துருச்சு, ஒட்டாமல் இருக்குது. ஸோ இந்த பதத்துக்கு வந்தனுமே நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொலக்கட்டைகள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான கொலக்கட்டையும் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் இதில் வந்து உப்பு கொலக்கட்டை பண்ண போகிறேன், அதே மாதிரி பூர்ண கொலக்கட்டைகளும் பண்ண போகிறேன். அது எல்லாமே ரெசிபி நான் வந்து போன விலாகில் காட்டியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ அடுத்ததாக பாருங்கள், நான் பூர்ண கொலக்கட்டைக்கு இந்த மாவு எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம எந்த விதமான பூர்ணங்களும் வச்சுக்கலாம். உள்ள இனிப்பு பூர்ணம் இல்லாட்டி கார பூர்ணம் கூட நம்ம செய்யலாம். ஸோ அந்த செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா அதை வந்து மூடிக்க போகிறோம். இந்த மாதிரி மூடிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்தில் அரைச்சி நல்லா வதக்கியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும் மாவு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான கொலக்கட்டைகளும் பண்ணலாம். அதே மாதிரி மோதக் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட இந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அச்சில் நான் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. அடுத்ததாக நம்ம ட்ரை மாவு இருக்குது இல்லையா, அதையும் யூஸ் பண்ணி எல்லா கொலக்கட்டைகளும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து லார்ஜ் குவான்டிட்டி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா கொலக்கட்டைகளுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாவை யூஸ் பண்ணி எள்ளு கொலக்கட்டை தான் பண்ணுறேன். இந்த ரெசிபியும் போன ப்ளாக்லேயே காட்டியிருக்கேன். ஸோ இப்போ எல்லா கொலக்கட்டைகளும் நம்ம செஞ்சுட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து வேகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக 5லேருந்து 7 நிமிஷம் ஆகுங்க. 7 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான கொலக்கட்டைகள்லாம் உங்களுக்கு தயாராகிடும். ஸோ வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி நீங்களும் கொலக்கட்டை மாவு ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஃபோட்டோஸை மெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.